வணக்கம். முத்துப்பேட்டை அப்துல் ரஹ்மான் ஆர்எம்பி டாக்டர், 87 வயசு. அவர் நம்ம குழுவுக்காண்டி ரசபஸ்பத்தை பற்றி சொல்கிறாரு. அந்த முறையை நம்ம கேட்போம். அவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம். லிங்கம் 1/2 கிலோ. லிங்கம் 1/2 கிலோ. இதை 3 பங்காக வைக்கிறது. லிங்கத்தை 1/2 கிலோ 3 பங்காக வச்சுக்கணும். இதில் ரசம் இருக்கும். இதில் ரசத்தை எடுக்கணும், பிரிக்கணும். ஆமாம், பிரிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், 175 கிராம் வரலாம். ஒரு 170 கிராம் வரலாம் ஒரு பகுதி. ஒரு 3 பகுதியில் ஒரு பகுதி 170 கிராம். 170 கிராம். 5 பழம் வச்சுக்கிறீங்க. சரி, 5 பழம். 2 பழம் இரும்புத்தூள், 1 பழம் இரும்புத்தூள். அதில் ஒரு கட்டிக்கு ஒரு பழம் இரும்புத்தூள் 35 கிராம். 2 பழம் சுண்ணாம்புத்தூள், கல் சுண்ணாம்பு. கல் சுண்ணா 2 பழம். இரும்புத்தூள் 1 பழம். போட்டு அரைச்சிட ரெண்டு பழம் ஏற்படி. 2 பழம் ஏற்படி. 1 பழம் கல் சுண்ணாம்பு. 1 பழம் கல் சுண்ணாம்பு. 2 சேர்த்து அரைக்கணும். 3 சேர்த்து 3 சேர்த்து அரைச்சி பானையில் போட்டு நம்ம மேலே ஒரு பானை, அதாவது அரைச்சி பவுடர் பண்ணி பானைக்குள்ள கீழே பானையில் போட்டு அந்த பானைகளுக்கு எதுவும் பூசணுமா? பூசி வட்டி எடுக்கணும். அதாவது குப்பமேனி சாரை விட்டு 2 பானைக்கு பூசணுமா? சும்மா அந்த பிளாஸ்டா பாலிசி வாங்கி அது தண்ணி உள்ள பண்ணிடணும். சரி. அந்த இது ஒட்டாம வந்துடும். ரசம் ஒட்டாம வந்துடும். குழைக்குள்ள போயிடும் ரசம். எப்படி உள்ள இதுலேயும் ரசம் வெளியாகிடும். அதனாலதான் இந்த சுண்ணாம்பு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை உள்ள நல்லா தண்ணியில் கழிச்சு நல்லா பூசிட்டு சீலம் பண்ணி நல்லா வலுவா பண்ணி. அதாவது இந்த 2 பொருந்துற வாயில் அந்த பொருந்துற வாயினால் ரொம்ப கரெக்டாக அதுக்கு உளுந்த மாவு கரைச்சி கூட அதில் பூசலாம். பூசி வச்சுட்டு சந்து வாயில் உளுந்த மாவு பூசிட்டு அப்புறமேட்டு களிமண் சீலை களிமண் சீலை இந்த அரைச்ச களிமண்ணையே பூசலாம். போட்டு நம்ம வேலையை வளர்த்துக்கிறக்கூடாது. இப்படியே வளர்ந்த வேலை. அதில் வேற நம்ம போட்டு அதை போடலாம் இதை போடலாம்னு போட்டு வேலையை வளர்த்துக்கிறோம். செய்கிறது நல்லது தான். இது போகணும்னு போது அதோட நிறுத்திக்கிறேன். அதுக்கு மேலே போகக்கூடாது. வேண்டாம். அது எத்தனை மணி நேரம் எரிப்பு? 1 ஜாமம். 1 ஜாமம் தானே? 2 ஜாமம். 6 மணி நேரம் எரிப்பு. 6 மணி நேரம். சிறுதியை எரிச்சு பெருந்திக்கு போகணுமா? சாதாரணமாக கமலாக்கினியாவே 6 மணி நேரம் இருக்கும். கமலாக்கினியாவே அக்கடாக்கினியா இருக்கிறாருந்தா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா குளிர ஆற விட்டு பிரிக்கணும். அப்படியே வச்சு என்ன செய்யணும், கொஞ்சம் ஆறணும்னா அப்படியே சாட்சி போட்டு போட்டாங்க. சாட்சி போட்டு இப்படி சாச்சிடணும். அதான் அப்படி சாட்சி போட்டு அப்படி சாட்சி போட்டோம்னா மேலே இருக்கிற ரசம் கொட்டாது. இந்த ரசம் இந்த பக்கம் க்ளீனாக இருக்கும். அதனால சாட்சி போட்டோம்னா அப்புறம் மனுஷன் சீலமனை சீலையை அரைச்சிட்டு இந்த இதை மட்டும் எடுத்து ரசத்தை ப்ரெஷ் போட்டு எடுத்துக்கணும். இது பண்ணிக்கிறேன். எப்படியும் ஒரு 125 கிராம். சில வைத்தியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரசத்தை நிறையா லிங்கத்தை நிறையா போடும், நிறையா எரிக்குது, வர்ற அளவு தான் வரும். அதுக்கு மேலே வராது. அதிலே கலந்துட்டு லிங்கம் லிங்கப்படியாகவே கலந்து போயிடும். அதனால அந்த லிமிட்டான அளவு போட்டோம்னா கரெக்டாக அந்த லிமிட்டான அளவு. இதை என்ன செய்யலாம், அந்த 1/2 கிலோ 3 பங்காக வச்சு இதே மாதிரி சேர்த்து அரைச்சிடலாம். 3 எரிக்காய் வச்சிடலாம். எடுத்துட்டப்போ நமக்கு 375 கிராம் நிச்சயமாக வரும். 200 250 தான் சில பேர் எடுப்பாங்க. 300 வந்துடும். இந்த 3 வகையா பிரிச்ச லிங்கத்தை 3 முறையா போட்டு நம்ம 5 பழம் தான் போடணும். போட்டு எடுக்கும்போது நமக்கு 375 கிராம் வந்துடும். அதுக்கு கீழே போட்டாலும் சரியா வரும்.
அப்போ அந்த ரசத்தை பிரித்து எடுத்துடுறோம். ரசத்தை பிரித்து எடுத்துட்டு இந்த ரசத்தை வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அந்த ஓட்டு சுண்ணம் சிற்றந்த ஓட்டு சுண்ணம், அதாவது குஞ்சு பொறிச்ச சிற்றம் குஞ்சு பொரிச்ச நாட்டுக்கோழி முட்டை, குஞ்சு பொரிச்ச முட்டை ஓட்டு அதை எடுத்து காட்டணும். சுத்தி பண்ண குஞ்சு பொரிச்ச கோழி முட்டை, நாட்டு கோழி முட்டை ஓட்டு சுண்ணம். சுண்ணம் இது என்ன சுண்ணம் ஆக்கலை சுத்தி பண்ணி வச்சுருக்கேன். இதை எதில் அரைச்சி நம்ம உள்ள நான் சொல்கிறேன். 1 கிலோ ஓடுன்னு வச்சுக்கிறேன். 1 கிலோ ஓடு, 1 கிலோ கடிகாரம், 1 கிலோ கடிகாரம். இது ரெண்டையும் முதல்ல அரைச்சி ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி சூழமாக்கிறோம். துணியில் சளிச்சிடும். தனித்தனியாக அரைச்சி துணியில் சளிச்சிடணும். அரைச்சி சளிச்சிட்டு என்ன பண்ணணும், இந்த மறுபடியும் ரெட்டையும் சேர்த்து ஒரு 1 மணி நேரம் 3 மணி நேரம் அரைக்கணும். அரைச்சி நல்லா கலந்த பிறகு உறவுறப்பு இல்லாமல் நல்ல ரெண்டும் உறவாயிக்கணும். பழசாறு எலுமிச்சம்பழ சாறு விட்டு அரைக்கணும். அரைச்சி அது ஒரு சாமம் 1.5 சாமம் அரைக்கணும். 1.5 சாமம் அரைக்கணும். அதே நிலமையும் ஆரோக்கியம் அதே கல்லாட்டம். அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை வெண்கரு, முட்டை ஓட்டு நாட்டுக்கோழி முட்டை வெண்கரு அதை எடுத்து அதை விட்டு போதுமான அளவு அது விட விட வாங்கிக்கிட்டே இருக்கும். நிறையா இது பண்ணி வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு அரைச்சி அது ஒரு சாணம் 2 சேர்த்து அரைச்சிடும். அரைச்சி நல்லா வரும்போது களி மாதிரி எடுத்து ஒரே வில்லையாக தட்டி, களி மாதிரி இருக்கும்போது அந்த களி மாதிரி இருக்க பதத்தில் எடுத்து ஒரே வில்லையாக தட்டிடுறோம். ஒரே வில்லையாக தட்டிடுறோம். அடை மாதிரி தட்டி காய வச்சிடும். காய வச்சு நல்லா காஞ்ச பிறகு அதுக்கு தகுந்தபடி ஒரு சட்டியில் வச்சு அகலில் வச்சு சீவனம் பண்ணிடலாம். சீவனம் காய்ச்சாங்கன்னா ஒரு 250 300 பெரும்படமாக போடணும். 250 250க்கு மேலே எத்தனை வராட்டி வச்சாலும் தாங்கும். 250 வராட்டிக்கு மேலே எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். அது பற்றி ஒன்றும் இல்லை, அது தாங்கும். குறையத்தான் கூடாது, குறையக்கூடாது. தாங்கும். அதுக்கு மேலே நம்ம வைக்கிற இஷ்டத்துக்கு நம்ம தாங்கும். பளிச்சுன்னு வெள்ளையாக அந்த மாதிரி போகும். வெள்ளை இந்த பேப்பர் நேரத்துக்கு வந்துடும். அந்த பிறகு அதை அப்படியே தனியாக வச்சு அரைச்சி அதை தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டு ரசம் எடுத்துருக்குறாங்களா? ஆமாம். இந்த ரசத்தை இந்த நைட்ரேட்டை ஊற்றி 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 பூவாக்கம் காளான் மாதிரி பூக்க வைக்கணும். பூக்க வச்சு ரசப்பூ ரசப்பூ 200 கிராம்னா 200 கிராம் அண்டை ஒட்டு சொன்னோம். 200 கிராம் அண்டை ஒட்டு சொன்னோம். சமமாக கலந்துக்கணும். ரெண்டையும் முதல்ல பொடி பண்ணி கலந்து அரைக்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் போட்டு அரைக்கணும். அரைச்சி இந்த சங்கத்திராவணம் அதான் நைட்ரிக் ஆசிட் அதான் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைக்கணும். அது பாட்டுக்கு வாங்க இருக்கவாத்தான் அரைக்கணும். சிறுக சிறுக வறுத்து அரைச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த அரைப்பு இருகலாக இருக்கணும். அரைச்சி அதனால முதல்ல சேர்த்து அரைச்சிடணுங்கிறது காரணம் என்ன, இருகலாக இருக்கும்போது 2 சரக்கு தனித்தனியாக இருந்தால் விட்டு அரைச்சோம்னா 2ம் கலக்காது. அதனால 2ஐயும் உறவாக்கி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உறவாக்கி வந்து தான் இதை ஊற்றும். இதை ஊற்றி அரைச்சி அது என்ன சொல்லும், அப்படியே ஒரு உருண்டையாக தட்டுற அளவு வரும். அந்த அளவு வந்தால் அது மாதிரி கடினமாக இருக்கணும் அந்த உருண்டை. திகுவாக இருக்கக்கூடாது. இருந்தால் காய்கிறது கஷ்டம்.
வெடிக்கிறான் விடுறதுனால காயிற கஷ்டம். அதனால இருகாலம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து இருகலான பதத்திலே உள்ள கட்டிடணும். பதத்தில் எடுத்து அதனால முதல்ல அரைச்சி பண்ணுவோம். ரெண்டையும் அரைச்சி உரவாக்கி நல்லா உரவாக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் இதுதான் இதில் உள்ள நுணுக்கம். தனித்தனியாக கொஞ்சம் சேராமல் போச்சுன்னா உள்ள காயிறது கஷ்டம். உள்ள காயிறது கஷ்டம் இல்லை, அது ஒரு கலராக இருக்கும், இது ஒரு கலராக இருக்குது, ரெண்டு கலராக இருக்குது. அப்புறம் போட்டு ஒன்றாக்கிறதுக்கு இது ஆரம்பத்திலே ஒன்றா வைக்கணும். அதுக்கு கடைசி காய வச்சு நல்லா காஞ்சிடும். காஞ்சா வெடிச்சிடும். வெடிக்கிறத பற்றி பரவாயில்ல, இல்லை வெடிச்சாலும் பரவாயில்ல. வெடிக்க அப்படியே வச்சு சீரமன் பண்ணி வச்சு எரிச்சிடும். நெருப்பு திட்டமா புட திட்டமா? நெருப்பு திட்டம்னா அதெல்லாம் இருக்கு. மாறாது தீயரிப்பாய் 4 சமண்டு ஒருவர் சொல்லிட்டு சீரமன் பண்ணி சட்டியில் வச்சு சீரமன் பண்ணி சொல்லிட்டு போயிட்டார். எல்லாம் அரைச்சி இது பண்ணி எல்லாம் சீரமன் பண்ணி வச்சுட்டு கடைசியில் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, 4வது தீயரிப்பாய் 4 சமம். இந்த தீ எரிக்கிறது 4வது தீ தான். நாடாத தீ. நாடாத தீ அதுக்கு பேர் என்ன? அதிகமாக இருக்கிறதா, குறைச்சி இருக்கிறதா, படாமை இருக்கிறதா, நல்லா இருக்கிறதா, இதுதான் நம்ம லாட்டம் ஒரு மாதிரி சிந்திக்கிறது. இது மூலம் ஜெயபிரகாஷ் சிந்திச்சது மாதிரி வேலை செய்யும். அப்படி இருக்கும்போது சில பேர் 10-15 வைத்தியர்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, நான் செஞ்சு பார்க்குறேன் வரவே மாட்டேன், ரசம் ஓடி போயிடுது. ஏன்னா செஞ்சு பார்க்குறேன் வரவே இல்லை. நல்ல கலர் வரும். இந்த நேரத்தில் அந்த பஸ்பம் வரணும். ரச சுண்ணம் வந்து இந்த நேரத்தில் வரணும். அழுக்கு கலர் என்ன பண்ணிருக்காங்க, எரிக்கிறதுல பெரிய டெக்னிக் இருக்கு. இந்த நேரத்தில் அந்த பஸ்பம் வந்துருக்கு. பஸ்பம் அந்த மாதிரி எரிக்கும்போது எரிப்புடைய நிதானம் மருந்து ஆகுறதுல இருக்கு. மருந்து எந்த வைத்தியமும் செஞ்சிருவான், இவ்வளவு வேலையும் செஞ்சிருவான். அந்த எரிப்புல வந்து போட்டோ விட்டு மருந்து எரிப்புல வந்து போட்டோ விட்டுற. ஆனால் நமக்கு வந்து இடபாகம் கரெக்டாக வந்துடணும். போட்ட ரசமும் சுண்ணமும் என்ன இடம் போட்டோமோ அதை வந்து கரெக்டாக எடுத்துடணும். அவுட்டன் எடுத்தால் நல்லது. இதுலையா எடுக்காத ரசம் அதாவது ரசப்பூ மட்டும் அந்த போட்ட என்ன 100 கிராம் போட்டோமோ அந்த 100 கிராம் கரெக்டாக இருக்கும். ரசப்பூ மட்டும். அதே மாதிரி இந்த அண்டச்சுண்ணம் போட்டு அரைச்சி எடுக்கிறதுல அப்போ அரைச்சி எடுக்கும்போது இது 100 அது 100 போட்டாங்கன்னா அந்த 200 கரெக்டாக இருக்கு. எரிக்கும் போது அது இருக்காது, ஓரளவு குறையத்தான் செய்யும். அதனால ஒன்றும் குற்றம் இல்லை. காரணம் என்னன்னா இந்த அண்டச்சுண்ணம் போக அந்த ரசத்தை இழுத்து மருந்தாக்கிட்டு வச்சுக்கிட்டு சுற்றி வச்சுக்கிறது. ரசத்தை வெளியே விடுறது. அந்த ரசம் வந்து இந்த அண்டச்சுண்ணத்துல வந்து சொக்கி இருந்துக்கிட்டு உள்ள மறுபடியும் ஜனிக்காமே. அதுதான் அதனுடைய தத்துவம். இதோட வேற ஒரு சுண்ணத்தோட சேர்த்து அரைக்கிறோம்னா சில மருந்துகள் என்ன அந்த சுண்ணக்கு வீணா போவாது, ஆவியா போகும். என்ன இந்த ஆவியா போக வேகுமே தவிர ஆவியா போகாது, வேப்பராய் போகாம அதுக்குள்ளே சுத்திக்கிடும். அந்த இது என்ன பண்ணுது, இந்த சுண்ணங்கள் இந்த மருந்துகளை ஆவியா போற மருந்துகளை பூரா உள்ள இழுத்து. அதுதான் தத்துவம். இது என்னென்ன நோய்க்கு கொடுக்கலாம் இந்த ரசம்? அது என்னென்ன நோய்க்குன்னு கிடையாது, எல்லாரும் எல்லாத்தையும் சாப்பிடலாம். பயங்காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நான் 46 வயசுலேருந்து சாப்பிடுவேன், இன்னைக்கு வரைக்கும் சாப்பிடுவேன். இந்த ரசபஸ்வத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அது சுண்ணமா மாறுமா பஸ்பமா மாறுமா இப்போ முடியும் போது? அதுக்கு பேரு அந்த ரச பஸ்பம் தான். பஸ்பம் தான் அது அவங்க வச்ச பேரு. நூல்ல இருக்கிற பேரும் அதான். அந்த ரசம் எதுல குழந்தை அதெல்லாம் ஒன்று வேண்டியதில்லைங்க. அதாவது அனுபானம்ங்கிறது இருக்க,
அனுபானம் அவசியம், அவசியம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ம். எல்லாத்துக்கும் அனுமானம் பார்த்துக்கிட்டவங்கள மருந்து சாப்பிடவில்லை. அது இன்னும் அந்த ரசத்தத்தில் ம். உடனடியாக கேட்கக்கூடிய சில விஷயங்கள் குறிச்சுக்கின்றன. கண் வலி மெட்ராஸை மெட்ராஸை கண் சம்பந்தமான வழி மெட்ராஸை மாதிரி. மெட்ராஸை வருதுன்னு தெரியுங்க. ஒரு வேளை மருந்து காலையில், சாயந்தரம் ஒரு வேலை, அடுத்த நாள் காலையில் நல்லா போகும். ஒரு வேளை 2 வேளையிலேயே அந்த கண் வலி போயிருக்கு. திரும்ப மறுபடியும் வந்து இந்த மருந்து குடிச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. இந்த ரச அண்ட அண்ட ரச ரசபஸ்பம், இங்கே ரச பற்பம், அந்த பருப்பத்தை பற்றி நல்லா விவரம் பூரா சொன்னீங்க. அது எப்படி சாப்பிடுறது, என்னென்ன நோய் இருக்குன்ற விவரம் பூரா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.